இல்லை, பாஜக எதிர்ப்பில் வந்து திமுக இன்று வரை இருக்கிறது அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய ஆதரவு யாரு? பாஜக தான் போய் ஆகணும்ன்ற சூழல் திமுக கிடையாது. சரிதான், திமுக தனியாக நின்று 40 தொகுதியில் நின்று தனித்துவமா நிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. எங்க இருந்து வருது அப்படின்னா, Westmanicol Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. எங்கேயாவது மத்திய அரசை கண்டித்து மோடிங்கிற வார்த்தை உங்க முதல்வர் பேசியிருக்காரா? மற்றவங்களை விட்டுருங்க, மற்றவங்களுக்கு மோடின்ற வார்த்தையை சொல்லாம, பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லாம இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது தாவேகா. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, இன்னும் 6 மாசத்துல வந்து தாவேகாவுடைய ஆட்சி கவிழும். திருச்சி சிவா அவர்கள் ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர்னா அது எந்த விதத்துல ஆவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியாம சொல்லியிருப்பாரு மேடம். அவர் ஒன்றிய அமைச்சர் அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு சார்? முன்னாள் அமைச்சர் பொதுவெளியில பேசும்போது தெரியாம பேசியிருப்பாரு. இதுக்குமே அமைச்சர் வந்து தெரியாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு தாவேக்காக்கு போயிட்டாங்க, பையன் ஆல்ரெடி எந்த கட்சியில இருக்காருன்னே தெரியல. ஒருவேளை இவரு பிஜேபிக்கு போனா அதற்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு அவர் ஒரு உத்தேசம் போட்டிருக்கலாம். திருச்சி சிவா அவரு பிஜேபி இது ஒரு மாதிரி பகிரங்கமான இல்ல இது குற்றச்சாட்டுனா நீங்க பேசுறது அப்படித்தானே இருக்குன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில். தாவேக்காவோட வெற்றி யாருமே எதிர்பார்க்கலங்க. நீண்ட காலமா திமுக அதிமுக பார்த்துட்டு மக்கள் மத்தியில் சலிப்பு வந்துச்சு. தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி நகர்ந்தா கூட சொல்லாதீங்க தோழர். சினிமாவின் மோகத்தால் விஜய் என்கிற ஒற்றை மனிதனுக்கு அளிக்கப்பட்ட மொத்த தமிழ்நாடுமே அந்த இது ஒரு மாற்று வரட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. இன்றைக்கு அது வந்து திரு விஜய் அவர்கள் கை கொடுத்துருக்கு. இவங்க சொன்ன மாதிரி கூடுதலா ஒரு சினிமா பாப்புலர் கை கொடுத்த மைண்ட் செட் ஒரு நல்ல பாதையை தேடி போயிருந்தா பரவாயில்ல. சினிமாக்கே தொடர்பு இல்லாத எங்க தலைவர் வந்து எல்லா சித்தாந்தம் பேசுறாரு. ஏன் அவர் காட்டு மலை கூட தோக்கடிக்கிறாங்க? போன முறை நாடாளுமன்ற தொகுதி தோக்கடிக்கிறாங்க சொல்றேன் நானு. ஒரே ஒரு படத்துல அண்ணனை நடிக்க சொல்றேன். அது வந்து கொள்கை தோல்வி கிடையாது. மக்கள் கொடுத்த தீர்ப்பு மீண்டும் நான் சொல்றேன். அவர் ஒரு கலைஞன், அவர் மேல இருக்கிற மாஸ், அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன பேசிட்டாரு. ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சாரு. உதயநிதி அவர்கள் யாரு? தொடர்ந்து அவர் ஒரு சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் மட்டுமே சுட்டி காட்டுறீங்க. உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. 5 பேர் 5 கருத்து பேசுறாங்க. இந்த 5 கருத்தையும் நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால நீங்க அந்த கருத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த டாஸ்க் போனது உண்மையா நீங்களும் ஒத்துக்கிறீங்க? பல பேர் வராங்கல்ல. இல்ல உண்மை நான் அந்த இடத்துல இல்ல. அறிவாளத்துல பேசுனாங்க. அதான் பெரிய. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில் தொகுதி மறுவரை மசோதாவில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி தொடங்கி திமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைக்கப் போவதாக பரவி வரும் தகவல்கள் என்று திமுகவை சுற்றி பல அரசியல்கள் தற்போது சுழல தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் தேசிய அரசியலில் திமுக யாருடைய பக்கம் என்ற தலைப்பில் விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பாவலன் அவர்கள், திமுக ஆதரவாளர் ரேகா அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து அசாருதீன் அவர்கள், தாவேகாவிலிருந்து நரேஷ் அவர்கள். பாவலன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திமுகவும் விசிகாவும் வந்து ஒரு நீண்ட நாள் நட்பு, நீண்ட நாள் உறவு இருக்குன்னே சொல்லலாம் கூட்டணி ரீதியாக அரசியல் களத்தில். நிறைய நாட்கள் நிறைய இடங்கள்ல தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க. இப்போ எடுபடக்கூடிய இந்த பேச்சு இருக்குல்ல, திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க கூட்டணி ரீதியா, இது வந்து கொள்கையின் அடிப்படையில ஒத்து போகும், இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு திமுக வந்து கொள்கை ரீதியாக கொஞ்சம் கடந்த காலங்களில் உறுதியாக தான் இருந்தாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியின் ஆதிக்கத்துக்கு எதிராக தான் திராவிடர் கழகம் வந்து தொடங்கப்பட்டது. அந்த திராவிடர் கழகத்தின் பிள்ளை தான் வந்து திமுக. அப்போ ஒரு கொள்கை சார்ந்த கடந்த காலங்களில் கொள்கை சார்ந்த இந்த நடவடிக்கையில் வந்து அவங்களோட உறுதியை காட்டினாங்க. குறிப்பாக வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டில் ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு தேசிய அரசியலில் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு விசிகா கூட எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து இடம்பெறலாம், தமிழ்நாட்டு அரசியல் வந்து வெவ்வேறு விதமாக இருந்தாலும் எதிரும் புதிரமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டின் நலன் கருதி பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த இடத்துலேருந்து இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேக்காவும் அங்கே வைக்கணும் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அது அவங்க நிலைப்பாடாக இல்லை. இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் கூட்டப்பட்ட போது அந்த கூட்டத்தை வந்து புறக்கணித்தாங்க. அப்போ எங்கள் தலைவர் எழுச்சி என்ன சொன்னார், அவர் திமுக புறக்கணித்தது வருத்தம் அளிக்கிறன்னு கூட சொன்னார். அதன் பிறகு திமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருக்குதுன்னா, காங்கிரஸோட உறவு வந்து துண்டிப்பது தான்
எங்களுடைய நிலைப்பாடு இந்தியா கூட்டணிக்கு வெளியேறட்டும் அப்படின்றத வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு தேசிய அரசியலில் நீண்ட காலமான பங்களிப்பு வகித்த திமுக அவங்களுக்கு தேசிய அரசியலில் கடந்து தமிழ்நாட்டு அரசியல் முக்கியத்துவம் கொடுத்தாலும் தேசிய அரசியலில் அவங்களுக்கு ஒரு பிடிமானம் எப்பவுமே தேவைன்னு தான் இருப்பாங்க. மூன்றாவது அணி இப்போ எங்கேயுமே உருவாகலை. மூன்றாவது அணிக்கான ஒரு தலைமை அதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அப்படின்னு யாரையும் வந்து முன்னிறுத்தலை. மம்தா பானர்ஜியை வந்து கொண்டு வரலான்னு பார்த்தா அன்றைக்கி மம்தா பானர்ஜி கட்சியே அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அப்போ யாருமே இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவோடு ஒரு கைகோர்ப்பது தான் அவங்களுடைய எதிர்கால திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய வியூகம் அதுவாக இருக்கும். ஏன்னா தேர்தலுக்கு என்ன 2029 நாட்கள் இருக்குது. எது அடிப்படையில் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தொகுதி மறுவரை இன்னும் இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது. ஒன்றிய அரசு கடந்த காலங்களில் முன்வைத்த இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து தென் தமிழகம் அதாவது தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து யாருமே 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கல. இன்றைக்கி சொல்லப்போனால் பெரும்பாலும் ஒரு குழந்தை தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் வட மாநிலங்களில் உங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத மாநிலங்கள், கல்வி இல்லாத மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய மக்கள் தொகை வந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தோன்னா அது 2ஆம் 3 பிரிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை. பீகார் இப்படியெல்லாம் இன்றைக்கி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அவங்க அந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டையே வந்து கடைப்பிடிக்கவே இல்லை. இப்போ தொகுதி மறுவரை அப்படின்னு கொண்டு வரும்போது அங்கே வெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் கூடுதலான எண்ணிக்கை வந்து பிரிக்கப்படும். அப்போ தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு இல்லாமலேயே தொடர்ந்து பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இந்த இந்திய அரசியல் களத்தில் வந்து தக்க வச்சுக்கிற முடியும். ஏற்கனவே வந்து இந்த ஒரே நாடு ஒரே கட்சி அப்படின்னு கொண்டு வரனால காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதம்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ பாஜக மட்டும் இந்தியா வாழணும், வேறு கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்துத்துவா கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதான் பாஜகவுடையது. இப்போ நம்ம எதிர்த்து முறியடிக்க வேண்டிய ஒரு இதை நம்ம அந்த கடமையில் நம்ம இருக்கிறோம். எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படக்கூடாது. எல்லா மாநிலங்களுக்குமே மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து போதிய வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய 39 இடங்கள் வந்து போதாத நம்ம சொல்கிறோம். எண்ணிக்கை வந்து கூட்டி கொடுக்கணும். இப்போ திமுக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்பட்டால் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மசோதாக்குள் உள்ளடக்கம் என்ன, அந்த உள்ளடக்கத்தை நாங்கள் முழுமையாக வந்து தெரிந்து கொள்ள பிறகு தான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று, தேர்தலுக்கு முன்பு அவங்க உறுதியாக இருந்தாங்க தொகுதி மறுவரையை வந்து இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை தென் மாநிலங்களை பாதிக்கப்பட்டால் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் திமுக சொன்னது. அதே நிலைப்பாட்டிலிருந்து இன்றைக்கு சொன்னாலும் கூடுதலாக ஒரு வார்த்தையை போடுறாங்க. என்ன அப்படின்னா, மசோதாவின் உள்ளடக்கம் இன்றைக்கு கூட கொண்டு வரக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் அதாவது பாஜக அரசு வந்து தீவிரத்தன்மை வந்து குறையுதோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. இது என்னன்னா, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா, இது என்னுடைய ஒரு சந்தேகத்தை தான் வெளி வைக்கிறேன். இது விளக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. ஓகே ரேகா மேம், நீங்க சொல்லுங்க. திமுகவும் சரி பாஜகவும் சரி இப்போ வரைக்கும் அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல, நாங்க கூட்டணி கைகோர்க்க போறோம் எதுவும் சொல்லல. இருந்தாலும் இந்த ஒரு செய்தி நிறைய ஊடகங்கள்ல வெளிப்படையா பார்க்க முடியுது. இப்படி வெளியாகக்கூடிய செய்தியினுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. முதல்ல அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சமீப காலமா இந்த 60 நாள்ல ரொம்ப ஸ்பீடா வேற இதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் வழியாக அல்லது செய்தித்தாள்கள் வழியாக தான் எங்களுக்கும் தெரியுது. கொள்கை அடிப்படையில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதை எதிர்க்கணுமோ மக்களுக்கு எதிராக வரக்கூடியதை தான் எதிரியாக பார்க்குறோமே ஒழிய திமுக வந்து வேறு எதையுமே வந்து எங்களுக்கு நீங்கள் பாஜகவா காங்கிரஸா மக்களுக்கு எதிர்த்து ஒரு செயல் நடந்தால் யார் மத்தியில் ஆண்டாலும் யார் மாநிலத்தை ஆண்டாலும் அது மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயமா தான் குரல் கொடுப்போம். ஓகே, அப்போ கொள்கையில நாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கிறீங்க. இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறதும் சொல்றீங்க. யார் அந்த நரேட்டிவை செட் பண்றாங்க? அப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, யார் எழுதுறாங்கன்னு தெரியல. இனி வந்து இப்பதான் தலைவர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காரு, அவர்கிட்ட யாரு, ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நீங்க பிஜேபியோட சேருங்கிறாங்க.
கொள்கை ரீதியாக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தலைவர் எப்படி அதை அப்ரோச் பண்ணுவாரு? அப்படி பார்த்தா ஏடிஎம்கே கூட அப்ரோச் பண்ணியிருக்கலாமே, இவங்களெல்லாம் வெளியே விடாம நம்மளே ஒரு கட்சி தொடங்கி இருக்கலாம்னு பேசியிருக்கலாமே. அதெல்லாம் பேசல. ஆனா இப்போ பாவலன் அவர்கள் முன்னாடி பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தாரு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன லாபம் இருக்கு? இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டெல்லியில என்ன நடந்தது? எத்தனை எம்பிக்கள் வந்து பச்சை துண்டோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆதரவு குரல் கொடுத்தாங்களா, எதிர்குரல் கொடுத்தாங்களா? இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதரவு கொடுப்போமா அப்படின்னு கேட்கறது வந்து சரியானு தெரியல. ஏன்னா அது வந்து மேகதாது விவகாரம் தானே. அது எந்த விவகாரமா இருந்தாலும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தானே திமுகவும். இப்போ 39+1 பாண்டிச்சேரி 40 எம்பிக்கள், இதை குறைக்காதீங்க அப்படிங்கறதுதான் வாதமே. அது மற்ற நாடுகளையும் மற்ற ஊர்களையும் போல தமிழ்நாடு கிடையாது, இந்தியா கிடையாது. அப்ப இப்படி இருக்கும்போது பிஜேபியோட போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கொடுத்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோரிக்கைகளை அவங்க மக்களுக்காக திமுகவின் சார்பில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னா நம்ம பண்ணுவோம். ரெண்டாவது, திமுக தொடர்ந்து பிஜேபி என்ன பண்ணுவோமா? நாங்கள் இல்லை, பிஜேபி பண்ணுவாங்களான்னு தான் கேட்குறோம். பிஜேபி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம திமுக சில கோரிக்கைகள் வைக்குது இல்லை மக்களுக்காக, இதெல்லாம் பண்ணணும்னு, அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி பண்ணுவாங்களா? நிச்சயமா பண்ண மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க? உங்க அப்பா பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வேலை பண்ணுனா அதுக்கப்புறம் டிபேட் வைப்பீங்கல்ல, அப்போ சொல்கிறேன் என்ன நடக்கும்னு. அதுக்கப்புறம் டிபேட் வைப்பீங்கல்ல, கேள்வி கேட்பீங்கல்ல, அதற்கு பதில் சொல்கிறேன். தலைவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, அவர் இன்னைக்கு தான் இது முடிவு எடுக்க போறாங்க. என்னை போல உங்களை போல அவருக்கும் இப்படி ஒரு செய்தி தான் வந்திருக்கும். அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வராக இருந்தாலும் மத்தியிலே இருப்பவரை சந்திப்பது ஒரு நாகரிக அடிப்படை. பல கோரிக்கைகளை கொண்டு போய் கொடுக்கறது. அதுக்காக மோடியை விஜய் சந்தித்தார், மோடியை ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார், அவங்க கை குலுக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அநாகரிகமான பேச்சு இல்லையா? அப்போ யார்கிட்ட கொண்டு போய், எதிரியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்முடைய தேவைகளை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்கள சந்திக்கிறது. கை குலுக்கி வந்ததுனாலேயோ என்னுடைய தேவைகளை, என் மக்களுக்கான தேவைகளை மத்தியிலே நான் சொல்வதாலேயோ இங்க மாநிலத்துல வந்து உடனே சேர்ந்துருவாங்களா? பேசுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே நரேஷ், நீங்க சொல்லுங்க. தாவேகா தரப்புல இருந்து வந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவும் பாஜகவும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில இப்படி ஒரு செய்தி ஒண்ணு பரவுது, 2 பேரும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலாக மக்களுக்கு எழுந்த ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ வந்து திமுக எப்பவும் பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கும். அதை வந்து கொள்கை அடியில் அவங்க சமரசம் பண்ண மாட்டேன்னு பேசுவாங்க. அது வந்து 99 2004 வரைக்கும் தொடக்கத்தில் சொன்ன விஷயம் மக்களுடைய ஆனா இது என்னன்னா ஒரே ஒரு இடத்துல வந்து நிக்குது. இது நிஜமாவே மக்களுக்கு தோணுதா இல்ல மக்களுக்கு நிறைய பேர் சுத்தி தோண வைக்கிறாங்க? நீங்க அப்படிலாம் வந்து முட்டாளாக்க முடியாது. நம்ம ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி மக்களை முட்டாளாக்க முடியாது. அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் 26 இந்த தீர்ப்பை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நடந்துட்டதுக்கும் எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் தான் இப்போ வந்து வித்தியாசம் பெருசாக வந்து தென்படுது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து இவங்க கோஷமிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகதாது அணை இங்கே வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு தான் அவங்க கோஷமிட்டாங்க. அந்த நீட் தேர்வை பற்றி பேசியிருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கு டிஆர் பாலு அவர்களும் அப்புறம் திருச்சி சிவா அவர்களும் அவங்க பேசுனது என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மகளிருக்கான அந்த இடஒதுக்கீடு மசோதா, அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த விஷயம் நல்லது ஏதாவது நடக்குது, தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த டோன் ஆளுங்கட்சியாக ஆதரிப்புன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, அதை வந்து பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலிப்போம் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி இதே டிராஃப்ட் வந்த பொழுது கொளுத்துனாங்க. டிராஃப்டை அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் கருப்பு சட்டை போட்டு கொளுத்துனார். அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் அக்காடு இங்கே சென்னையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கு தாவேகாவுக்கும் அழைப்பு கொடுத்தது, தாவேகா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்தை புறக்கணித்த தாவேகா ஆனால் 5 பக்கத்துக்கான அறிக்கை ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு. மாநிலங்களின் தென் மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன் அப்படின்றத தெளிவாக அறிக்கை கொடுத்தாங்க. இதுல பாதிப்புகள் என்னென்ன இருக்கு தென் மாநிலங்கள் சொல்லியிருந்தாரு. ஓகே, அப்போ முன்னால் இருந்த முதல்வர் கருப்பு சட்டை அணிந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா அந்த முதல்வருடைய சட்ட கலரை கூட இவ்வளவு தெளிவா நம்ம சொல்றோம். நம்ம இப்போ முதல்வர் அவர்கள் ஏன் ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தையோ ஒரு அறிக்கையோ ஏன் வெளியிடலன்னு இல்ல, அன்னைக்கே வந்து அந்த தெளிவா எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்றத இல்ல, இப்போ ஆட்சியில் அமர்ந்த பிறகு இன்றைக்கு என்ன பண்றாங்க தாண்டி இப்ப திருப்பி அதை பத்தி மசோதாவை கொண்டு வரதுக்கான வேலைப்பாடு பாராளுமன்றத்துல மக்களவையில மெம்பர்ஸ் தாவேகா கிடையாது, திமுக தான் இருக்கு. அங்க வெளிப்படுத்த வேண்டியவர்கள் இன்று தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியா இருக்கும்போது தமிழ்நாட்டுல அவங்க நிலைப்பாடை தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல அவங்க நிலைப்பாடை ஒவ்வொரு முறையும் தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த விஷயம் மாநிலத்துக்கு எதிராக வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்போம்
நிற்போம், அதில் சமரசம் கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சமரசமாகி நிற்கிறது திமுகன்றதை மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் அந்த கேள்வி திமுக வந்து இன்னைக்கு பாஜக நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு எழுந்திருக்கு. தாவேகா சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்க. பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ மணல் கொள்ளையா இடி வந்து ரைடு வரும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். இங்கேருந்து ஒருத்தர் டெல்லி போவார், அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படி நிப்பாட்டும். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்துக்கும் இங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது டெல்லிக்கு ஒருத்தர் போயிட்டு வருவார், அதுக்கப்புறம் அந்த பேச்சு நிப்பாட்டும். முதல்வர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. நான் பேசி முடிச்சிருப்பேன். முதல்ல கேள்வி கண்டிப்பா நீங்க கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். டெல்லிக்கு போயிட்டு வந்தது இங்க லோகாயுக்தாக்கு 4 வருஷம் போகாம 5வது வருஷம் மட்டும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் பிரச்சாரங்களை பார்த்தோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது மத்திய அரசை கண்டித்து மோடிங்கிற வார்த்தை உங்க முதல்வர் பேசியிருக்காரா? மத்தவங்களை விட்டுருங்க, மத்தவங்களுக்கு மோடிங்கிற வார்த்தையை சொல்லாம, பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லாம இன்னைக்கு அவர்களை ஒரே ஒரு சீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது தாவேகா. நீங்க 0ல இருந்தவங்க 4 சீட்டுக்கு கொண்டு வந்து போன ஆட்சியில் நிப்பாட்டிங்க. இன்னைக்கு அதை ஒரு சீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது தாவேகா. அவங்க போட்டிட்ட 27 தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டும் தான் இன்னைக்கு வெல்ல முடியுதுன்னா அதற்கு முன்னாடி நின்று நீ சண்டை செஞ்சிருக்கு தாவேகா. நீங்கள் அந்த பேரை சொல்லி மட்டும் வாய்ச்சொல்களில் மட்டும் நீங்கள் போட்டிக்கிட்டு நீங்கள் தோற்று போய் உட்காந்துருக்கீங்க. அதுதான் உண்மை. மக்கள் யார் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பு, இங்கே மதவாத எதிர்ப்பில் சமரசம் இல்லாமல் நிற்கிறாங்கன்றதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதற்கான தீர்வை 2026 தேர்தலில் முடிவுகளாக சொல்லியிருக்காங்க. இந்த நெரேட்டிவ்ன்றது தாவேகா செட் பண்ணது கிடையாது. உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்காங்க தான். ஓகே, அசருதீன் சார், நீங்க சொல்லுங்க. உங்க கட்சியினுடைய பிரதான அரசியல் கொள்கையே வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மீது இப்படியான ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிறது ஏற்புடையதா இருக்கா? நிச்சயமா இது ஏற்புடையது கிடையாது. ஏன்னு சொன்னா, நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மாநில கட்சி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸுடைய பிரதிநிதிகளை அழைக்காமல் மாற்று அந்த பிரிவு பிரதிநிதிகளை அழைச்ச காரணத்துக்காக அந்த கூட்டத்திலேருந்து முதல்ல வெளிநடப்பு செய்தது திமுக தான். திமுகவை பின்தொடர்ந்து தான் இந்தியா கூட்டணி கட்சியினரே வெளில வராங்க. அப்போ இந்த இடத்துல பிஜேபி வந்து எந்த அளவுக்கு திமுக எதிர்க்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒரு சொன்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை பேசுகிறது எல்லாமே தாவேகாக்காரங்க தான் இந்த விஷயத்தை இன்னும் கருத்து சொல்லாமல் இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவருடைய உள்ளடக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்படணும்னு சொல்கிறோம். ஆரம்பத்திலேருந்து இதுதான் சொல்கிறோம். அனைத்து கட்சி கடைசியாக நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதுதான் சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு. இப்போ மசோதா தாக்கல் செய்யப்பட போது திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அதோட உள்ளடக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டத்தலைவர் சொல்லலாம். தேர்தலுக்கு முன்னாடி அதை எரிக்கிற அளவுக்கு போராட்ட களத்துல அதே எதிர்ப்பு தான், அந்த அப்ரோச் ரொம்ப சாஃப்ட்டா அதே எதிர்ப்பு தான் இப்போ இருக்கு. என்ன சொன்னாங்க, 543 குறைக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல, மகளிர் ஒதுக்கீடு இந்த 543க்குள்ள இருந்தா ஏற்றுக்கொள்வோம், இப்படிதான் அவங்க சொல்றாங்க. 543 குறைச்சி தமிழ்நாட்டில் குறைச்சி 543 750 ஆகும்போது தமிழ்நாடு கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாக தான் பேசுறாங்க. 2 பேருடைய செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, 543 உறுப்பினர்களுக்குள்ள மகளிர் மசோதாவை கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்வோம், இதை தான் ஏற்றுக்கிறோன்னு சொல்றாங்களே தவிர எந்த வகையிலும் வந்து அவங்க நாங்கள் டீலிமிட்டேஷனு உள்ளடக்கம் என்ன, இந்த உள்ளடக்கம் இருக்குதா பார்த்து சொல்கிறோம் தான் அப்படி சொல்கிறாங்க. எந்த வகையிலும் திமுக பலருக்கு வழிகாட்டியாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலும் இவங்களுக்கு இந்த கொள்கைக்கு எதிராகவோ ஒருவேளை பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போகிற சூழல் எந்த அளவுக்கும் திமுகவுக்கு ஏற்படலை. ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு கட்சிகள் மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய வேலையை திமுக என்னாலும் பார்க்காது. பலமாக இருக்கிறாங்க, எந்த வகையிலும் பலவீனமாக இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை கூட கூட்டணியில் இருக்கிற வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு பலவீனப்படுத்துகிற மாதிரி தாவேகா மாதிரி திமுக கிடையாது. ஒரு மாநிலங்கள உறுப்பினர் ஒன்று கிடைச்சதை கூட காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு நாங்கள் மோடியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளு கூட மாநிலங்களை போக மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கிற தாவேகா மாதிரினா திமுக கிடையாது. துணிந்து எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு டீலிமிட்டேஷனை இவங்க எதிர்த்திருக்க வேண்டியதான நாடாளுமன்றத்தில். திமுக இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக மேகதான அணைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்கள. நீங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தானே அங்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, விசிகே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நீங்களாம் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்க வேண்டியதானே, ஏன் பண்ணலை? திமுக எப்பவுமே எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கும். அந்த வழியில் தான் திமுக சென்று கொண்டு இருக்கு. பாஜக எதிர்ப்பில் இந்த கட்சி திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி மிக வலிமையாக இருக்கிறது. ஓகே, ஆனா இந்த ஒரு கருத்து ஒரு விமர்சனம் பரவ திமுக தரப்புல இருந்து ஒரு வலுவான ஒரு மறுப்பு தெரிவிக்கல, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. யார் மறுப்பு சொல்லணும்? என்ன அதாவது திமுகவுடைய கூட்டணி, திமுக கட்சி
திமுக கட்சி சார்ந்தவர்களோ திமுக கூட்டணி சேர்ந்தவர்களோ நாங்கள் பிஜேபி கூட போகணும்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இல்லை ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். யாரோ ஒருத்தங்க செட் பண்ணுற நரேட்டிவ் நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்? அதுக்கு தான் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் 2 பேரும் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டாங்க, பேசிட்டாங்க. இன்றைக்கி இது ரொம்ப தீவிரமாக எதிர்த்துட்டோம். நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை வெளிநடப்பு செய்துட்டோம். இதோட வேறு என்ன செய்யணும்? ஆனா இப்போ சமீபத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருந்தாங்க இல்லையா, இன்னும் 6 மாசத்துல வந்து தாவேக்காவுடைய ஆட்சி கவிழும், 6 மாதத்துல திருச்சி சிவா அவர்கள் ஒன்றிய அமைச்சர் ஆவார் அப்படின்னு பேசியிருக்காங்க. தாவேக்காவோட ஆட்சி கவிழும்னு சொன்னார். தாவேக்காவுடைய ஆட்சி கவிழும், கூடவே 6 மாதத்துல திருச்சி சிவா அவர்கள் அவருடைய கருத்தா இருக்கும். திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனா அந்த கருத்தெல்லாம் இருக்கு. ஒன்றிய அமைச்சர்னா அது எந்த விதத்துல ஆவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியாம சொல்லியிருப்பார் மேடம். அவர் ஒன்றிய அமைச்சர்ன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன நடந்துருச்சுங்க சார்? முன்னாள் அமைச்சர் தெரியாம சொல்றதுக்கு இல்ல ஒரு இருங்க, முன்னாள் அமைச்சர் வந்து தெரியாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாம என்ன சொல்றோம், நாம என்ன கேள்வி கேட்கறோம் அப்படின்னா, தேசிய அரசியலில் திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த பங்களிப்பு அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்களுக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து போதிய நிதியை கூட வாங்க முடியாமல் ரொம்ப ஒரு நெருக்கடிக்கு உள்ளானாங்க. உங்களுக்கு தேசிய முன்னணி ஆண்ட போதும் சரி, ஜனதாதளம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு பங்களிப்பு இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அவர் கூட விசிகா ஏன் போராடலை, நாங்கள் வந்து எப்போதுமே வந்து பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்றது அவர் நல்லாவே தெரியும். அந்த சேர்ந்து சொல்றதுக்கு சொல்கிறேன், எங்கள் தலைவர் இன்னைக்கு டெல்லி போல வேற ஒரு வேலையாக மாட்டிக்கிட்டாரு, பாண்டிச்சேரியில் இருக்காரு, அதெல்லாம் அவர் போக முடியல. எங்கள் ரவிக்குமார் அவருக்கு போயிருக்காங்க, வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்போதுமே எங்கள் நிலைப்பாடு வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் உறுதியாக இருப்போம். இதில் என்ன நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது இன்னும் 6 மாதத்தில் திருச்சி சிவா வந்து ஒன்றிய அமைச்சர் ஆவார் அப்படின்னா, ஒருவேளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது முன்வைத்து 2001 தலைவர் கலைஞர் இருந்தபோது பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. அப்போ சில விஷயங்கள் முன் வச்சாங்க. நீங்கள் ராமர் கோயில் பிரச்சனை எழுப்பக்கூடாது, இந்துத்துவ கொள்கையை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடாது, அப்படிலாம் சில குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன் வச்சுட்டு தான் அன்றைக்கி தேர்தல் கூட்டணி வச்சாங்க. அதுபோன்று தேவை கருதி திமுக வைக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அது. ஏன்னா இப்போ உங்களுக்கு காங்கிரஸோட கூட்டணியே இல்லை, இந்தியா கூட்டணி வெளியேறுச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று பாஜக கூட்டணி அல்லது தேர்டு ஃப்ரண்ட், 3வது அணி கட்டமைக்கிறது. 3வது அணிக்கான பிரதமர் வேட்பாளர் இங்கே யாருன்னே தேர்வு செய்யப்பட முடியாத ஒரு இடத்துல இருக்கிறனால, ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்களே நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்றேன் அப்படின்னா கூட வடக்கு உள்ளவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க, தெற்க உள்ளவங்கள வடக்கு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது ஒரு பெரிய இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு சாபக்கேடு. அப்போ வேறு ஆப்ஷனே இல்லாத பட்சத்துக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவோடு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வெளியேறிய எம்பிக்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால இந்தியா கூட்டணி வந்து வெளியே வந்திருக்காங்க. கூடவே சேர்ந்து திமுகவும் அங்கேருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவங்க இன்னுமே பாஜக எதிர்ப்பில் தானே இருக்காங்கன்றது தானே வெளிப்படுது. இல்லை, பாஜக எதிர்ப்பில் வந்து திமுக இன்று வரை இருக்கிறது அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. இந்தியாவில் எத்தனை கட்சி இருந்தாலுமே எங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு சொல்லணும். திமுக ஒரு பெரிய கட்சி, அதுக்கு நிறைய உதாரணம். நீங்க பேசுங்க. அதிமுக எப்படி தனித்து போட்டிட்டு 40 எம்பிகளை வச்சு இதை பணி செஞ்சாங்க, அந்த மாதிரி திமுக இருந்துட்டு போறாங்க. இல்ல, அப்படி செஞ்சா நம்ம வரவேற்கத்தக்கதுதான் இருக்குது. இல்ல, இப்ப பாஜக தான் போய் ஆகணும்ன்ற சூழல் திமுக கிடையாது. சரிதான், நீங்க சொல்றது சரிதான். தனியாக நின்று 40 தொகுதியில நின்று தனித்துவமா நிக்கலாம். அது ஒன்றும் சந்தேகம் எங்க இருந்து வருது அப்படின்னா, திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்துருச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாஜக சைடில் இருந்து அந்த ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்றது வந்து பாஜக கொடுத்து. ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா எல்லா கட்சிகளுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ திமுக வந்து தென் மாநிலங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக வந்து நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்காக திமுக வெறும் தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்குமா, இல்லை இந்த மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றதுக்கான? எல்லாம் ஒன்று தாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாவை நிறைவேற்றணும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு இல்லாமல் போகணும். அப்போ திமுகவுடைய ஆதரவு தேவை. ஏதாவது உங்களுக்கு வந்து திரைமறைவில் நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் நடக்கும். ஏற்கனவே கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட திமுக அரசாங்கமும் நடத்துகிற அந்த நிலக்கரி சுரங்கம் அதெல்லாம் வாங்கினாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதை தவிர்த்து விட்டுலாம் அங்கே அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்போ அது மாதிரி நாளைக்கு தேவை கருதி ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிற கோரிக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்தலை, இப்போ ஆதரவு கொடுங்க, எப்படி நாங்கள் அந்த மசோதா நாங்கள் நிறைவேற்றுறோம், திமுக தரப்பில் ஆதரவு கொடுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவ கொள்கையை நாங்கள் உயர்த்தி பேச மாட்டோம் சொல்லி அவங்க ஏமாற்றுவாங்க.
திமுக கூட பாஜக ஏமாற்றுவாங்க, அதுக்கு திமுக ஏமாந்துடக்கூடாதுன்றதான் நம்முடைய வேண்டுகோள். ஓகே, ரேகா மேம் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் 6 மாதத்தில் திருச்சி சிவா அவர்கள் ஒன்றிய அமைச்சர் ஆவார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்கும்பொழுது அது எப்படி முடியும்? பாஜகவோட கூட்டணி அமைச்சா தானே முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கூட்டணி சாத்தியம் தானா? பொண்ணு தாவேக்காக்கு போயிட்டாங்க, பையன் ஆல்ரெடி எந்த கட்சியில் இருக்காருன்னே தெரியல. ஒருவேளை இவரும் பிஜேபிக்கு போனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமோன்னு அவர் ஒரு உத்தேசம் போட்டிருக்கலாம், திருச்சி சிவா அவர்கள். ஏன்னா இங்கே என்னன்னா பிஜேபி இது ஒரு மாதிரி பகிரங்கமான பயங்கரமா கொளுத்தி போட்டாங்க. இல்ல இது குற்றச்சாட்டுனா நீங்க பேசுறது அப்படிதானே இருக்குன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் தொடர்ந்து பிஜேபியை எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சிகள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி வைத்தது எதற்காக? அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அம்மையார் பிஜேபியின் பேரை சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நாங்கள் அதில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி அதை கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படி தொடர்ந்து விசிகா தொடர்ந்து பிஜேபி எதிர்க்கிறது. திமுக உன்னுடைய கொள்கைகளும் அவர்களுடைய திட்டங்களும் அவர்களுடைய தேவைகளும் ஒருபோதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் செவி கொடுத்து கேட்பதே இல்லை. நம்ம கோலம் போடலாமான்னு கேட்டா அவர் டீ வைக்கலாமான்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு பேச்சு. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பேச்சுக்கு திமுகவுடைய தரப்புல இருந்து அவரு அரெஸ்ட் பண்ண வந்தப்ப 6 மாசத்துல எப்படி நடக்குது? 50 வருஷம் தாவேகா கட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதை ஏன் கேட்கல நீங்க? அடுத்த 50 ஆண்டுகளில் தாவேகா தான் தமிழ்நாட்டை ஆளும் நாங்க, நீங்க ஏன் கேட்கல? அதாவது இது வேற மேம், கொளுத்தி போடுறதான். இப்போ இவர் அறிவாலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு இது சொல்றது அவங்களுடைய எதிர்கால கனவை நோக்கி அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க, அது வேற. ஆனா அதுதாங்க அமைச்சர் இந்த அரசியல் இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் அறிவாலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேரக்கூடாது, அவரை முதலமைச்சராக இவரு துணை முதலமைச்சர் உட்கார்ந்து பேசிட்டே இருக்காங்க. 5 பேர் 5 கருத்து பேசுறாங்க. இந்த 5 கருத்தையும் நீங்க உட்கார்ந்து கேட்கறதுனால நீங்க அந்த கருத்துக்கு சொந்தக்காரங்க டாக்ஸ் போனது உண்மையா நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? பல பேர் வராங்கல்ல. இல்ல உண்மை நான் அந்த இடத்துல இல்ல. அறிவாலயத்துல நீங்க அதாவது நீங்க தான் சொல்றீங்க தலைவர் வந்து இவங்களோட போங்களான்னு சொன்னாங்க, இவங்களோட வாங்கலன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு அந்த தகவல் தெரியும், எங்க கிட்ட சொல்லல. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களையோ அல்லது முன்னாள் மந்திரிகள் யாரையும் கூப்பிட்டு நம்ம எல்லாம் தாவேக்காவோட இணைஞ்சு ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு மந்திரி கிட்ட கேட்டதா சொல்ல வரவங்க எல்லாம் சொல்றாங்க, தலைவரே நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்ம இவங்களோட போய் சேரலாம் அவங்களோட போய் சேரலாம்னு சொல்லிட்டு நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் தலையசைச்சிருக்காரு. அதாவது தும்முனா கூட அதுக்கு ஆமாங்கிறது தான் தலைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு தான் இங்கே நிறுத்தியிருக்காங்க. யாரோ எழுதுறவ அந்த தலைப்பு செய்திக்கு மீண்டும் மீண்டும் ஒரு தலையா உருட்டக்கூடாதுல்ல. இது உண்மையா இப்போ அதிமுகவோட நாங்கள் இணையலாமா அப்படின்னு ஒரு பேச்சு நடந்ததுன்னு சொன்னாரு தலைவர், விசிகா தலைவர் கூட சொன்னாரு. இதுக்கு திமுக தரப்பில இருந்து ஆமா நாங்க பேசணும்னு ஏதாவது சொன்னாங்களா? பேசினாங்க. யார் சொன்னா? பேசணும். அதுதான் சொல்றேன், பேசணும்னு சொல்லல, பேசல. இப்போ அது உண்மை, மறுப்பு தெரிவிக்கல. நாங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கல. இல்ல அது வந்து திமுக தரப்பு பேசல, திமுகவோட ஆதரவாளி யாரோ ஒருத்தங்க யாரோ ஒரு மீடியேட்டர் பேசுனாங்க. மீடியேட்டர் சம்வன் ஆனா இந்த டைரக்ட் எந்த டீலும் கிடையாது. இது திமுக மேல இல்ல இது திமுக மேல சுமத்தப்படுற அபாண்டமான பொதுமக்களை பார்த்தா பாவம். மீடியேட்டர் யாரும் அவங்க கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் ஆசீர்வாதத்தோடு தான் பேசினாங்க. ஒரு மீடியேட்டர். யார் அந்த மீடியேட்டர்? அது நான் பேசினாங்க. ஐஎம்எல் பேசினாருன்னு சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா யாரும் இப்போ தாவேக்காவோட வெற்றி யாருமே எதிர்பார்க்கலைங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் உட்பட நாங்கள் திமுக அணியில் இருக்கும்போது ஒரு பொருட்டாவே கருதலை. அவங்களாம் இவ்வளோ வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்கன்னு யாரும் கருத முடியல. அப்போ ஒரு மகத்தான வெற்றி கிடச்சிருச்சு. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்துருச்சு. நீண்ட காலமாக திமுக அதிமுக பார்த்துட்டு மக்கள் மத்தியில் சலிப்பு வந்துருச்சு. எவ்வளோ திட்டங்களை கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி நகர்ந்தா கூட சொல்லாதீங்க தோழர். சினிமாவின் மோகத்தால் விஜய் என்கின்ற ஒற்றை மனிதனுக்கு அளிக்கப்பட்ட தமிழ்நாடுமே அந்த இது சினிமா அது மட்டுமே காரணமா இருக்கு. நான் சொல்றேன் தோழர், நான் சொல்றேன் தோழர், நான் எனக்கு 35 வருஷமா அண்ணன் திருமாவுடைய புகைப்படத்தை இல்லாத சுவர்கள் தமிழ்நாட்டுல ஒண்ணு காட்ட முடியுமா? இல்ல. இல்ல, நான் அவர்கிட்ட சொல்றேன்,
ஒரு சுவற்றில் கூட, அதாவது அம்மையார் ஆளும்போது 5 வருஷம் தான் இருக்கும், கலைஞர் ஆளும்போது 5 வருஷம் தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்த என்னுடைய வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லா மெயினா இருக்கட்டும் உள்ளூரா இருக்கட்டும் எந்த இடத்துலயா இருந்தாலும் தலைவரோட போட்டோ இருக்கு. ஏன் அவர் சிஎம் நல்லது செய்யறவங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல. உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கா, நீங்க அடுத்த எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம். நல்ல கேள்வி ரேகா அவர்களுக்கு நன்றி. அதாவது இது நான் எங்கள் தலைவருக்கு நல்லா விளக்கம் கொடுத்தாரு. நீண்ட காலமாக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கட்டமைக்கப்பட்டது. அது அன்றைக்கு விதைத்து அது வளர்ந்து இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு அறுவடைக்கு வந்து சாத்தியமாயிடுச்சு. விஜயகாந்த் வரும்போது எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. 29 இடங்கள் கொடுத்து எடுத்தடுப்புலேயும் அவர் வந்து எதிர்க்கட்சி ஆகினாங்க. இப்படி ஒரு தேர்டு ஃப்ரெண்டு, ஒரு மூன்றாவதாக ஒரு நபர் வரணும் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தொடர்ந்து எப்போ அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே அந்த ஒரு தாக்கம். ஏன்னா திராவிட இயக்கங்கள் பேசிய அரசியல் அப்படி ஆரியத்துக்கு எதிராக, சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக, சமூக நீதி பேசுனது வந்து டெல்லியில் அவங்களுக்கு எப்போயுமே பிடிக்காது. அங்கே ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை குறி வச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தாவேக்கா வந்துன்னா அப்படிதான் ஆட்சி தாவேக்காக்கு இருக்கலாம், தாவேக்காக்கு அந்த நெருக்கடி இருக்கு. அப்ப நீங்க அதுக்கு துணை போற மாதிரி இருக்கு இல்ல இருங்க, தாவேக்காக்கு எதுக்குமே அந்த நெருக்கடி இருக்கு. இப்ப அந்த நெருக்கடியோட விளைச்சல் தான் தொடர்ந்து பேசி இப்போ பொதுவாகவே இப்போ திமுக கொள்கை பிடிச்சு போய் காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களே இந்த முறை மாற்றி வந்து தாவேக்காக்கு போட்டிருக்காங்க. அதிமுகவுக்கும் அப்படி போட்டிருக்கு. எல்லா கட்சிகளிலிருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த பேசின அரசியல் இருக்குல்ல கடந்த காலங்களில், ஏன்னா திமுக அதிமுக ஒரு மாற்று வரட்டுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இன்றைக்கு அது வந்து திரு விஜய் அவர்களுக்கு கை கொடுத்துருக்கு. இவங்க சொன்ன மாதிரி கூடுதலாக ஒரு சினிமா பாப்புலாரிட்டி கை கொடுத்துருக்கு. மைண்ட் செட் ஒரு நல்ல பாதையை தேடி போயிருந்தா பரவாயில்ல. அதுதானே பிரச்சனை. அது வந்து நம்ம வேற ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லாத்துக்குமே சினிமா பின்புலம் இருக்கு. தலைவர் கலைஞருக்கு, பேரறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர். சினிமாவில் கருத்து தான் சார் சொன்னாங்க. சினிமாவில் நடிச்சு மட்டும் அவங்க எல்லாம் வரல சார். சொல்றேன், சினிமாவில் திராவிட கருத்துக்களை பேசினாங்க, சமூக நீதி கருத்துக்களை பேசினாங்க, சித்தாந்தங்களை பேசினாங்க. இதெல்லாம் பேசி சொல்றேன். எங்களுக்கு என்ன பிரச்சனை? வாடி வாடி சிடி பாடி சினிமாக்கே தொடர்பு இல்லாத மாதிரி பாடல், சினிமாக்கே தொடர்பு இல்லாத எங்க தலைவர் வந்து எல்லா சித்தாந்தம் பேசுறாரு. ஏன் அவர் காட்டுமலை கூட தோக்கடிக்கிறாங்க, போன முறை நாடாளுமன்ற தோக்கடிக்கிறாங்க. அதான் சொல்றேன் நானு. ஒரே ஒரு படத்துல அண்ணனை நடிக்க சொல்றேன், அது வந்து கொள்கை தோல்வி கிடையாது. தமிழ்நாடு குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 2 மாநிலங்களுமே சினிமா சார்ந்த ஒரு அரசியல், சினிமா சார்ந்த அரசியலை வந்து மக்கள் மத்தியில் அப்படி விதைச்சிருக்காங்க. அது வந்து இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு. இது நம்ம அப்படி தான் பார்க்கணும். எல்லா இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அத்தனை தலைவர்களுக்குமே ஒரு சினிமா பின்புலம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மறந்துட முடியாது. இப்போ நம்ம என்ன அப்படின்னா, நம்ம எந்த அரசியலை வந்து நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுகவும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தாங்க. அவங்க ரேகா சொன்னது வந்து பேசவே கூடாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்க்க தகராறா? தோழர், நாங்க செஞ்ச நல்ல திட்டங்களை எல்லாம் உங்க பேர்ல மாத்துறீங்க. இப்ப இது வந்து விசிக ஏத்துக்கறாங்க. அதாவது நல்லது ஏத்துக்கறாங்களா? அதாவது எந்த அடிப்படையில ஏத்துக்கறாங்க? இதுதான் கேள்வி. நீங்க தாவேக்காவின் செயல் திட்டங்களை பேசுனீங்கன்னா நண்பர் இருக்கிறாரு, அவர் பேசுவாரு. நாங்க என்ன நீங்க சொன்ன வார்த்தை திரும்ப உங்ககிட்ட கேக்குறேன். விஜய் அவர்களை நாங்கள் எதிர்க்க காரணம் என்ன? அவர் எங்க வீட்டுக்கு பங்காளியா? இல்ல எங்க தோட்டத்தை அவர் எழுதி வாங்கிட்டு போயிட்டாரா? மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து ஏத்துக்கறணும். மக்கள் கொடுத்த தீர்ப்பு மீண்டும் நான் சொல்றேன், அவர் ஒரு கலைஞன், அவர் மேல இருக்கிற மாஸ், அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன பேசிட்டாரு. ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லி முடிச்சேன். உதயநிதி அவர்கள் யாரு? தொடர்ந்து அவர் ஒரு சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் மட்டுமே சுட்டி காட்டுதீங்க. அவர் உதயநிதி அவர்கள் எங்க இருந்து? அதுதான் நானும் சொல்றேன். எம்ஜிஆர் யாரு, ஜெயலலிதா அம்மையார் யாரு, அண்ணன் விஜயகாந்த் யாரு, இவங்க எல்லாம் நான் கேட்டுட்டு தானே வர்றேன். உதயநிதி அவர்களும் சினிமாவில இருந்து வந்தாங்க. அவர் இளைஞரணி செயலாளரா 5 வருடம் பணியாற்றி இருக்காரு, கட்சி பணியாற்றுகிறார். அவர் பின்னாடி எந்த போராட்டத்துல விஜய் வந்து நின்று முதல்வரானாருன்னு சொல்லுங்க. ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். அதாவது நான் ஒரு கேள்வி வச்சுக்கிறேன். தாவேக்கா வாங்கின வாக்கு 34.95 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க. பயங்கரமான வாக்கு முதல் தேர்தலையே.
யாரும் எதிர்பார்க்க முடியாத வாக்கு. 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட வலுவான கட்சியாக இருக்க, கட்டமைப்பில் வலுவாக இருக்கக்கூடிய திமுக ஒரு 24 விழுக்காடு தான் வாங்கியிருக்காங்க. இந்த 34 விழுக்காடு 35 வச்சுக்கோங்களா தாவேக்காவுக்கு. இந்த 35 விழுக்காடு வாக்குகளும் தாவேக்காவில் மெம்பர்ஷிப் போட்டு ஊராக அலைஞ்சு உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி அதெல்லாம் கிடையாது. திடீர்னு உருவாகுது. எங்கேருந்து உருவாகுது? திமுக, அதிமுக எல்லா கட்சியிலேருந்து உருவாகுது. அப்படி உருவாகி தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டை கொடுக்குது. இதைத்தான் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களால் ஜீரணிக்க முடியல. புதுசாக தொடங்கி திடீர்னு வந்து முன்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகாமல் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்களே, இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றது தான் அந்த நிலைப்பாட்டிலேருந்து தான் ஒரு மீடியேட்டர் மூலமாக பேசி எங்கள் தலைவரை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரதுக்கு முயற்சித்தாங்க. ஆனால் எங்கள் தலைவர் வந்து மே 7ஆம் தேதியே வேணான்ட்டார். இது வந்து தப்புன்ட்டார். மக்கள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி பார்ட்டி அவங்க தான், லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்பா தாவேக்கா தான். அவருக்கே தெரியலன்னு தானே சொன்னார். எனக்கே தெரியாது. ஆனா இப்படி ஒரு பேச்சு அதாங்க பேசிட்டு பேசுங்க. அவங்க பேசிட்டு எங்க தலைவர்கிட்ட பேசுனாங்க. பேசும்போது நாங்களாம் எங்கள் கட்சியோட அந்த உயர்நிலை குழு கூட்டம் ஜூமில் நடக்கும்போது என் பக்கத்தில் எங்கள் தலைவர் பக்கத்தில் இருந்தேன். திடீர்னு ஃபோன் வருது. கிளம்பி எங்கள் தலைவரே வந்து திரு மு க ஸ்டாலின் பார்க்க போனார். ஜூம் மீட்டிங்கில் இருக்கும்போதே பேசிட்டு காரில் போய் பார்க்க போனாங்க. இதெல்லாம் அந்த நகர்வு வந்தது. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, வேணாங்க தப்புங்க அப்படின்ட்டாரு. ரைட், நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பதிலையும் நீங்க இதுலயே சேர்த்து சொல்லலாம். தொடர்ந்து வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இணைய போறாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு திமுகவிலிருந்து கனிமொழி அவர்கள் வந்து அதற்கு தெரிவிச்சிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய போராட்டத்திற்கு. ஆனா தாவேகாவுடைய தரப்புல இருந்து எதுவுமே பண்ணாம இருக்காங்க. ஏன்னா வந்து அதுவுமே ஒரு மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். தாவேகாவிலிருந்து அந்த போராட்டத்திற்கு கூட எதிர்ப்பும் தெரிவிக்கல, மறுப்பும் தெரிவிக்கல. என்னதான் இவங்களுடைய நிலைப்பாடுல ஒரு குழப்பம் ஏற்படுது? காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது வந்து தன்னெழுச்சியா இளைஞர்களால் இன்னைக்கு ஏதோ வந்து ஒரு அமைப்பா உருவாகி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது தெரியல. முதல்ல டெல்லியில் வந்து அவங்க இன்னைக்கு முற்றுகையிட்டு அது ஒரு பெரிய கலவரமாக மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த போராட்டம் நடந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக அங்கே போய் கலந்துக்கும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்து அவங்களுக்கு சம்பந்தமான போராட்டமாக இருந்தால் அடிச்சு தூக்கி வண்டியில ஏத்தி என்னுடைய கேள்வி திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது மூலமா நாங்க பாஜகவினுடைய கூட்டணியில் இல்ல, பாஜகவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்ப்பே அதுதானே. அனைத்து கட்சி கூட்டம் நடந்த இடத்துலயும் திமுக கலந்துக்கல. அங்கே இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் நடக்குது, அங்கேயும் கலந்துக்கல. டீலிமிட்டேஷனை பற்றி எங்கேயும் பேசல. டீலிமிட்டேஷன் நாங்கள் ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமான்ற தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. டீலிமிட்டேஷன்ல அவங்க தெளிவான நிலைப்பாட்டில் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், தெளிவான நிலைப்பாட்டில் வரட்டும் டிராஃப்ட் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தெளிவான நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா கடந்த ஆண்டே தெளிவா சொல்லிட்டாரு. தென் தமிழகத்துக்கான உரிமைகள் பறிக்கப்படும் இந்த வாய்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்றத 2025 மார்ச் 5ஆம் தேதி 5 பக்க அறிக்கையில அன்றைய தாவேக தலைவர் இன்றைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா வரும்பொழுது தாவேகாவுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல அது வாக்கெடுப்பின் மூலமா அது சட்டமாக போகுது. அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்க்க வேண்டியவங்க வாக்களிச்சு எதிர்ங்க. நான் சொல்றேன், நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இங்க அறிக்கை மூலமாக மட்டும்தான் அதை எதிர்க்க முடியும். ஒரு மாநில அரசா இங்க உட்கார்ந்துகிட்டு பாராளுமன்றத்துல மெம்பர்ஸா வச்சிருக்காங்க. ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாச்சு. நாங்க அறிக்கை கொடுத்துருக்கோம். ஆனா அங்க மெம்பரா இருக்கிறவங்க வாக்களிப்பீங்களா, எதிர்த்து வாக்களிப்பீங்களா, வெளிநாடு செஞ்சு நாடகம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது தாவேகா அதை ஏற்றுக்கொள்ளும். ரொம்ப ஒரே ஒரு அவர் கொடுத்த அறிக்கையில ஒரே ஒரு வரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு வரி அவர் கொடுத்த அறிக்கையில தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உரிமையும் குரலும் ஒடுக்கப்பட்டால் அதை கடுமையாக தாவேகா எதிர்க்கும் அப்படின்றது அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக பின்பற்ற பண்ணியிருந்தார். இங்கே நம்மளுடைய உரிமைகள் நமக்கான ப்ரொபோஷனலிட்டி அங்கே டேமேஜ் ஆகும்பொழுது நீங்கள் வட மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே எண்ணிக்கை கூடும் பொழுது கண்டிப்பாக தாவேகா எதிர்க்கும்ன்றது அதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எதிர்க்க முடியும் அதை சொல்லுங்க சார். எதிர்க்காம மாநில கட்சி எப்படி எதிர்க்கும் அதை சொல்லுங்க. நேற்றைய தினம் திருச்சி சிவா அவர்களும் பேசி
பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? அவர் மெம்பர்ஸ் வச்சிருக்கவருங்க, மக்களவையில 22 மெம்பர்ஸ் வச்சிருக்கிறவங்க, அவங்க அங்க வாக்களிக்கணும், எதிர்த்து வாக்களிக்கணும். இதற்கு நாங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா திமுக நீங்க எதிர்க்கல, ஒரு நம்ம நிலையான ஒரு வந்து நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னீங்க. ஆதரிச்சு வாக்களிக்கிறது மட்டும் ஆதரவு கிடையாது. வாக்களிக்காம அங்க இருந்து வெளிநடப்பு செஞ்சாலும் அதை ஆதரிச்சதுக்காக தான் அர்த்தம். அந்த எண்ணிக்கையில குறையும். இவங்களுடைய வாக்கு வெளிநடப்பு செஞ்சாங்க. அவங்க வெளிநடப்பு செஞ்சா சொல்றேன், இப்ப செய்வாங்களா அப்படின்றதான் இங்க வந்து கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, அவங்க ஆதரிக்க எதிர்காலத்துல வேண்டாம். நீங்க இங்க predict பண்ண முடியாதுல செஞ்சா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு தான் நான் சொல்றேன். இப்ப 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அவங்க எதிர்த்து வாக்களிக்கணும், இல்லைன்னா வெளிநடப்பு செய்யணும். இதுதான் அவங்க செய்ய போறாங்க. இல்ல, நீங்க இப்ப பாத்துட்டே உங்க இருங்க. முதல்வர் வந்து அறிக்கை விட்டு எதிர்ப்பாரு, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுதான் இப்போ சொல்றேன். இப்போ தமிழ்நாடு மாநில அரசாங்க இந்த இடத்துல ஒரு மக்களவையில ஒரு நிமிஷம் சார் நீங்க இந்த புரியுதா இடத்துல பேசுறீங்களா? எங்களுடைய இல்ல, இல்ல, திமுக நீங்க புரியுதா தலைவர் பேசுறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்திருந்தால் தென் மாநிலங்களோட அனைத்து மாநில முதல்வரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி இதற்கு கடுமையாக எதிர்த்து கடந்த ஆண்டு தேவைப்பட்டா ஆளுங்கட்சி பந்த நடத்தி இருப்பாங்க, தேவைப்பட்டா போராட்டம் நடத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை இவங்களால சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் நடத்திருப்பாங்க தானே சொல்றாரு. தேவைப்பட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் தமிழக இதுக்கு நடத்தும். நாங்க திமுக நான் அவ்வளவுதான், இதுதான் திமுக சொல்றேன். ஆட்சியில இருக்கும்போது என்ன செஞ்சது? அது சொல்ல மாட்டாங்களே. பேப்பரை கொளுத்திச்சு அரசாங்கம் பண்ணுது. இது நாங்க செய்வோம் பேப்பரை சார். கொளுத்திச்சு சார். அதை செய்யுங்க, இனி அதை அந்த செய்யுங்க பேப்பரை சொல்லுங்க. மென்னு சார் திமுக. பிஜேபி எதிர்த்து அன்னைக்கு பிஜேபி கொளுத்திய அரசை பேப்பரை எதிர்த்து இன்னைக்கு மென்னு நாங்க முழுங்குது. பேப்பரை எதிர்ப்போம், கருப்பு சட்டை போடுவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த நாடகம் வேணாம் சார். முடியாது சார். நான் திரும்ப சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன். நீங்க தெரிஞ்சு அவைக்கு கூட பேசுறீங்க. வர மாட்டேன்றாங்க சார் இவங்க. மக்களவையில மெம்பர்ஸ் இல்லாதவங்க, அவைக்கு போகாதவங்கள பத்தி திமுக கேளுங்க. அப்படி போயிடக்கூடாதுன்னு தூக்கி அதை காங்கிரஸ் திமுக கேளுங்க. அவைக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி திமுக கேளுங்க. அதை தூக்கி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. நான் அதான் சொல்றேன். இப்படி அங்க போய் நாடகம் ஆடுறதுக்கு ஒரு ஆளு நின்னு கூட பிஜேபி எதிர்த்த கூடாது. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம். ஒரே ஒரு குரலை காட்டுங்க திமுக. இன்னைக்கு பாராளுமன்றத்துல டீலிமிட்டேஷன் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு குரலை திமுக தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன மேடம் இன்னும் சொல்லணும்? பிரஸ் மீட்ல நாடாளுமன்ற எதிர்குழு தலைவர் தெளிவா சொல்றாரு, தென் மாநிலங்களை பாதிக்கிறது தான் நாங்க அதை எதிர்ப்போம்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுறாரு. இல்லையே, அத பரிசீலிப்பு தான் சொல்றாரு, எதிர்க்கிறோம்னு சொல்லலையே. உள்ளடக்கத்தை அது சார், அது உள்ளடக்கத்தை நீங்க ரெண்டு sisters நீங்க பேசுறீங்க. நினைச்சு மாத்தி ரெண்டு மாத்தி மூணு பேசுறீங்க. பேர் பேசுறது ஒண்ணாக்கி பேசுறாரு. நான் திரும்ப சொல்றேன். நீங்க ஆர்எஸ் பாரதி பேசுறதையும் அங்க அவங்க 2 பேர் பேசுறதையும் ஒண்ணாக்கி பேசுறாரு. சரி, நான் இங்க இருக்கிறதே சொல்றேனே. அனிதா ராதாகிருஷ்ணன் திரும்ப திரும்ப பேசினா சொல்றேன் இல்லீங்களா? அவர் பேசுனது என்ன சொல்றாரு? இங்கே 6 மாதத்தில் ஆட்சிக்கு சார், வரும். இவங்க நடத்த அனிதா ராதாகிருஷ்ணனை விடுங்க சார். சரி, டீலிமிட்டேஷன் பத்தி பேசுங்க சார். டீலிமிட்டேஷன் பத்தி அவங்க கேக்குறாங்க. சார், டீலிமிட்டேஷன் நீங்க பத்தி டீலிமிட்டேஷன் பத்தி சொல்லிட்டேன். பேசுங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். மக்களவையில் தாவேகாவுக்கு உறுப்பினர்கள் இருந்தால் அவங்க எதிர்த்து வாக்களிப்பாங்க, எதிர்த்து நிப்பாங்க. அது திமுக இல்ல. நிக்குமா? அது இல்ல. திமுக எப்படி நிக்குமா? எதிர்ப்பீங்க? திமுக அது நிக்குமா? இல்ல. தாவேகாவுக்கு மாநில உறுப்பினர் இல்ல. எப்படி எதிர்ப்பீங்க? மாநில அரசாங்க தேவைப்பட்டால் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்ன நீங்க செய்வீங்க? ஆட்சியில் இருக்குமா என்ன செஞ்சீங்க? நாங்க செஞ்சதா செய்வீங்களா? நீங்க ஆட்சியில் இருக்குமா என்ன செஞ்சீங்க? திமுக செய்ததா அன்னைக்கு நடத்திய செய்வார்களா? நாடகம் இன்னைக்கு ஏன் ஆமா செய்வோம். எங்க முதல்வர் போராட்டத்தை அறிவிப்பாரு, எங்க முதல்வர் கருப்பு சட்டை போடுவாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேக்குறாரு. எனக்கு புரியல. அவர் தேவைப்பட்டால் நீங்க சொன்ன அனைத்து போராட்டங்களையும் மக்களை திரட்டி இங்க பண்ணுவாரு. கட்சி சார்ந்து பண்ணுவாரு. கொண்டு வரதுக்கு திமுகவும் திமுக கூட்டணியும் தேவைப்படும். நாங்க அப்போ சொல்றோம், இப்பவும் சொல்றோம், மக்கள் ஆதரவுல இங்க ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அத 6 மாசத்துல கலைஞ்சிரும். யாரு? இங்க முன்னாள் முதல்வர் இருந்தவர் பேசுறாரு. ஆனா 6 மாசத்துக்கு நாங்க எதுவும் தொலைவு பண்ண மட்டும் அடிக்க முடியாது. தலைவர் அந்த மாதிரி வார்த்தையில ஒவ்வொரு கல்யாணத்திலயும் இந்த ஆட்சி தொடராது, இந்த ஆட்சி தொடராது, இத பேசுனது முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் பேசினார். கல்யாண வீட்டுல பேசினார். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு? இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர அளவுக்கு இவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு கைது நடவடிக்கை ஆகணும், அது கலவரமாகணும். இங்க ஆளுநர் ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, பாஜக ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சியை கலைக்கணும். இந்த மனநிலையில இருக்கிறவங்க இந்த மனநிலையில இருக்கிறவங்க இந்த சொல்லி திமுக தலைவர் பேசுறாருன்னு சொல்றாரு. கூட்டணி இவங்க தலைவர் வைகோ அவர்கள்ட்ட போய் உங்க 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணுங்க சொல்லி அது சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாடு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் தாவேகாவோட தொடரும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நிலைப்பாடு தாவேகாவுக்கு தெளிவா இருக்கு. பாஜக பக்கம் ஏற்கனவே போன திமுக இந்த முறையும் போகுமான்றதுதான் கேள்வி. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆழம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி அதிமுக திமுக இங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பொறுமையா பேசி அதை கசிய விட்டு அதை ஆழம் பார்த்தாங்களோ, அதே மாதிரி பாஜக திமுக கூட்டணியும் ஆழம் பார்த்து பின்னாடி கூட்டணி அமைப்பாங்க. நீங்க குழி நோன்றீங்க, அதை நாங்க எட்டி பாக்குறோம். ஆமா, குழி நோண்டா பார்க்க தெரியாம எகிரி ஊழலுக்கு 7 வருஷம் அனுபவம். ஒரு நிமிஷம் அசாருதீன் சார், நீங்க சொல்லுங்க. கடந்த 13ஆம் தேதி முரசொலியில வந்து ஒரு செய்தி ஒண்ணு வெளியாகுது. அவருடைய தலைப்பு என்னவா இருக்குன்னா, கோயில் சொத்துக்களை தாரை வார்க்கும் தாவேக அரசுங்கிறது தலைப்பு. இதுல வந்து ஆதாரமா எதை போட்டிருக்காங்க அப்படின்னா, பாஜக இந்துத்துவ அமைப்புகளுடைய கண்டனங்களை தான் வந்து அதுல வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது எதன் அடிப்படையில இவங்க இப்படி போடுறாங்கன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது நீங்க ஒன்றும் இல்லை, கோயில் சொத்துக்களுக்கு எதிராக கோயில் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பாஜக பிஜேபி
அவங்களுடைய ஆதரவு இயக்கங்கள் பேசுறாங்கன்ற அடிப்படையில தான் அதை இல்ல போட்டு பாஜகவுடைய அதெல்லாம் நான் ஸ்டாண்ட படிச்சேன். முரசொலி எடுத்துக்காட்டா வச்சு பேசுறது ஒரு மாதிரி முரண்படலையாங்க? இது எங்க முரண்பாடு இருக்குது? அந்த கோயில் சொத்து சம்பந்தமா பேசியிருக்காங்க. ஏன் திமுகவோட எத்தனையோ ஸ்போக்ஸ் பர்சன் பேசியிருக்காங்க, அதையும் முரசொலியில போட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி பேசிக்கிறாரு, அதையும் போட்டுக்கிறாங்க. சார் அந்த இடத்துல திமுக வோட டி.ஆர். முதன்மை ரமேஷ்னு ஒருத்தருடைய ஸ்டாண்ட போட்டிருக்காரு. அவர் இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது சேகர் பாபு அவர்களை விமர்சித்தும் போட்டிருக்காரு. அப்போலாம் ஏன் போடல அத? இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிராக பேசுறதுனால தானே போடுறாங்க. இப்ப அது அவங்க தாவேக்கா எதிர்க்கிறாங்கன்றதால நீங்க தாவேக்கா எதிர்க்கிற குற்றத்தை எதிர்க்கிறனால போடுறாங்க மேடம். இதுல என்ன சார் இல்ல சார், உங்களுடைய அரசியல் எதிரி இப்ப தாவேக்காவா இருக்கிறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு நிலைப்பாட்டை யாரு கையாளுறீங்களா? பிஜேபி எதிரிக்கு எதிரி நண்பன்றீங்களா? அதிமுக சொன்னா கூட ஏதோ யாரை சொல்றீங்க நான் யோசிப்பேன். நீங்க பிஜேபி சொல்றது என்னால யோசிக்க கூட முடியல. இல்ல அப்படி அவங்க சொன்ன நிலைப்பாடு ஒரு இல்ல, கருத்தை அது அவசியம் இல்ல. கடந்த மாதம் வரைக்கும் அது அதிமுக கூட எந்த ஏத்துக்க முடியாது, அவசியமும் இன்னைக்கு கிடையாது. ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி பாஜகவும் ஒரு காலத்துல ஏத்துக்கும். அண்ணாவின் தம்பிகள் கை குலுக்கினால் என்ன தவறுன்னு எங்க தலைவர் தமிழ் அன்சாரி கேட்டார். அதையே நானும் கேட்கிறேன். என்ன தவறு? தாவேக்கா போன்று கொள்கை இல்லாத கட்சிகளை எதிர்ப்பதற்கு திராவிட கட்சிகள் தேவை. அது நடக்கட்டும், நடந்தா நல்லதுதான் நானும் சொல்றேன். இல்ல அப்பனா எனக்கு என்ன தாவேக்காவுடைய எதிர்ப்புக்காக டிஎம்கே வந்து பிஜேபியோட கை கோர்க்கும் தேவை. அது கொள்கை எதிரி மேடம். அது எப்படி மேடம் செய்வாங்க? அது கிடையாது. தாவேக்காவனுடைய தவறை சுட்டி காட்டுவதற்கு சரியான ஆள் யார் என்று எந்த அதேதான் என்னுடைய விஷயத்துக்காக சந்தேகமாவும் இருக்கு. கொள்கையை பேசக்கூடியவங்க, கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நீங்க அதை மட்டும் தான் பேசுறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் திமுக சார்ந்து பேசுறாரு. டெய்லி பரந்தாமன் உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரு பேசுறதையும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. போடலைன்னா பரவாயில்ல, பேசினா பரவாயில்ல. எதிர்ப்பு எந்த வகையிலும் திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக இருந்ததை தாண்டி இப்ப தாவேக்கான்னு போயிருக்கு. பிஜேபின்னு இது இப்படியே தான் இருக்கும். இது எந்த காரணத்துக்கு கொண்டும் பிஜேபிட்ட போகணுன்ற அவசியம் திமுக கிடையாது. தனிப்பெரும்பான்மையோட ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு மாநிலத்திலையும் தேசிய அரசியலும் செயல்பட்டு தான் இருக்கும். ஓகே பாவலன் சார், நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமா முன்வைக்கலாம். நிறைவு பார்வை அப்படின்னா நம்ம வந்து திமுகவுக்கு வேண்டுகோள் தான் வைக்க முடியும். நீங்கள் வந்து உங்கள் தேவையை கருதி பாஜகவோடு நீங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மூலமாக எந்த உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா திமுக தோற்றுவிப்பதற்கான அந்த அடிப்படை கூறுகளே வந்து ஒரு ஆரிய எதிர்ப்புலேருந்து தான் தொடங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சாதியின் ஆதிக்கத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட இதுதான். குறிப்பாக சொன்னால் சனாதன எதிர்ப்புக்காக தான் அந்த கட்சியை தொடங்கப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சி சனாதனவாதிகளோடு அரசியல் லாபங்களுக்காக கைகோர்க்கக்கூடாது. அப்படி தான் வந்து நீண்ட காலம் திமுகவோடு பயணப்பட்ட நாங்கள் திமுகவோட எதிர்காலத்துக்காக நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் இப்போ தாவேக்காவோடு இருக்கிற காரணத்தினால் எங்கள் கொள்கையோடு அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஏன்னா தந்தை பெரியார், பேரறிஞர்னா இது புரட்சியாளர் அம்பேத்கரை வச்சுருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர்லாம் வச்சு கொள்கை தலைவர்களாக வச்சுருக்காங்க. அதனால் அவங்களும் இந்த கொள்கையில் வந்து உறுதியாக தான் இருப்பாங்க. இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய இப்போ காவிரி தண்ணீர் சிக்கலுக்கும் தாவேக்கா தன்னுடைய நிலைப்பாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இதுவோ அதைத்தான் அவங்க வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. அதே போன்று தொகுதி மறுவரையிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் மாநிலங்கள் அதாவது வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளையோ பறிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத உறுதியாக இருக்காங்க. கடந்த காலங்களில் திராவிட கட்சிகள் எப்படி ஒன்றிய அரசிலிருந்து மாறுபட்டு தமிழ்நாட்டின் நலனை பாதுகாத்தார்களோ அந்த இடத்தில் சற்றும் குறையாமல் தாவேக்கா தன்னுடைய கடமை செய்கிறது. அதற்கு விசிகா வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ஓகே ரேகா மேம், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமாக முன்வைக்கலாம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ளவோ இப்படிப்பட்ட விஷயங்களை என்கரேஜ் பண்ணவே மாட்டார். ரெண்டாவது திமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து யாருக்குமே இது விருப்பமில்லாத ஒரு வரி செய்தி தான். இதை யாரும் ஏற்றுக்கவும் போகிறதில்ல. அதே மாதிரி எந்த கட்சியோடு, அதாவது இப்போது அண்ணாவும் பெரியாரும் அவர்களுடைய கொள்கைகளும் அவருடைய கோட்பாடுகளின் வழியாகத்தான் திமுக கழகம் வந்துச்சு. மனிதர்களின் உணர்வுகளை, மனிதர்களின் உரிமைகளை எந்த கட்சி மிதித்தாலும் அவர்களை எதிர்க்கும். இதுதான் முக்கியமான ஒரு. அப்படி இருக்கும்போது அது பிஜேபி பண்ணும்போது திமுக ஒருபோதும் அதை ஏற்காது, அவர்களோடு இணையவும் வாய்ப்பில்லை. அப்படி நீங்க இணையுமான்னு திருப்பி கேட்டீங்கன்னா எங்களுடைய நாங்கள் சொல்கிற சனாதானத்தை ஒழிப்பு, மக்களுக்கான பிரச்சனைகளுடைய தீர்வு, மனிதர்களை சரிசமமாக நடத்துறது, இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிஜேபி பண்ணாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. இன்றைக்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற செய்தி என்னன்னு பார்த்தாலே அதற்கு திமுக எதிர்ப்பா ஆதரவான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு திருப்பியும் நம்ம ஒரு பேச்சு தேவையே கிடையாது. அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. தலைவரும் சின்னவரும் சொன்னது என்ன, அவங்க ஆட்சி நடத்தட்டும், நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு தான் எங்களை எல்லாம் வந்து தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க.
தேவையில்லாம இதற்கு வந்து ஆமா இருக்குமோ யாராரோ சொல்ற செய்திகள் இவன் வந்து பிஜேபியே எதிர்க்காதவங்க அங்க ஆளே இல்லாம எப்படி எதிர்ப்பாங்கன்னு தலைவர் இருக்காரு, ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதுமே மொத்த பேர் இறங்கி செய்வாங்களே, அவராலே ஆளும் கட்சியாலேயே செய்ய முடியல, எதிர்கட்சி ஏன் செய்யல, எதிர்கட்சி ஏன் செய்யலன்னு அடுத்தவங்க வயிற்று வலிக்கு நாங்களே தான் எப்பவுமே மருந்து தேய்ச்சிட்டு இருக்கணுமா, ஏன் அவங்க பண்ணக்கூடாது? ஓகே நரேஷ், நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமா முன்வைங்க. 108 தொகுதிகளோட தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைச்சப்போ இவங்க வந்து பாஜகவையோ அதிமுகவையோ நாடி போகலை. தமிழக வெற்றி கழகம் அவங்க போனது வந்து மதச்சார்பற்ற கட்சிகளோட தான் போனாங்க. ஸோ அவங்களோட இணையறதுக்கு தான் லெட்டர் அஃபிஷியலாக கொடுத்து அவங்க வந்து ஆதரவாக கேட்டாங்க. ஸோ அதிலிருந்தே அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத விடுதலை சிறுத்தைகளும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, ஐயுஎம்எலும் சரி புரிந்து கொண்டது. ஆனால் பாஜகவோடு போனாலும் பரவாயில்லை, அதிமுகவை நம்ம இணைந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திமுக என்றைக்கோ கொள்கையிலிருந்து நழுவி போயிடுச்சு அப்படின்றத அந்த கூட்டணி கட்சிகள் உணர்ந்ததுனால தான் வெளியேறினாங்க. இதுதான் உண்மையான காரணம். கவலைப்படாதீங்க, கூட்டணி அமைத்த அதிமுக, கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற அதிமுக வேற எந்த மாதிரியான அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எம்எல்ஏ வலிக்கும் போது அப்ப தெரியலையா? எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியில இருந்து எடுத்தாங்களா அப்ப தெரியலையா? இதெல்லாம் அப்ப தெரியலைங்களா? இன்னும் அப்ப டிவிக்கு வாஷிங் மிஷின் கட்சியா? அவங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. கவலையே போட வேண்டாம், அது சொல்ல சொல்லுங்க. இல்ல அந்த கருத்து தவறு மேடம், அவர் சொல்றது கருத்து. நான் திரும்ப சொல்றேன், ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவங்க பக்கம் போகாம மதச்சார்பற்ற கட்சிகளோட தான் ஆட்சி அமைப்ப நின்ன தமிழக வெற்றி கழகம் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இன்றும் அதே நிலைப்பாடு தான். சகோதரர் கூட நாளைக்கு திமுகவுடைய நிலைப்பாட்டை பார்த்து அங்கிருந்து வெளியேறி இந்த கூட்டணிக்கு கண்டிப்பாக வரலாம், அன்று இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இதை தான் நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இதே மாதிரி தான் முன்னாடியும் பேசினேன், இவங்க நம்பலை. இப்போ ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாஜகவோட போகாத கட்சியில் திமுக, ரைட் மேன் அட் ராங் பார்ட்டி அப்படின்னு பேசி கூட்டணி அமைச்சவங்க தான் திமுக. இதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இது அண்ணனும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா எல்லோரும் இணைந்து தான் இந்த ஒரு தலைவரை எதிர்க்க முடியும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு திமுக ரெடியாக இருக்கும். ஓகே, விவாத மேடையும் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடமா மாத்திட்டீங்க. ஓகே அசருதீன் சார், நீங்க உங்க நிறைவு பார்வை முன்வைங்க. எப்பவுமே அப்படிதான் கொள்கைகள், திராவிட சித்தாந்தங்கள், சமூக நீதி கொள்கைகளுக்கெல்லாம் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகள், உதாரணத்துக்கு விசிகே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் இந்த கொள்கைக்கு இந்த சித்தாந்தத்திற்கு ஆதரவாக இருந்தவர்கள். இந்த மண்ணில் இந்த கொள்கை படர வேண்டும், இது நிலைபெற செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட இருந்தவங்க. இந்த மாதிரி கூட்டணியோடு இருந்தவர்கள் கவர்னர் ஆட்சி வந்து வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கூட்டணிகளை வலுப்படுத்தி வலிமையாக நடத்தி சென்ற திமுக எந்த வகையான குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடும் பிஜேபியை வந்து ஆதரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கொள்கை இந்த மண்ணில் இருக்கும் வரை திமுக இருக்கும். அதே மாதிரி இவர் சொல்கிற மாதிரி பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் அதிமுகவோட போகணுன்ற அவசியமும் திமுக கிடையாது. திமுக உறுதியாக இருக்கிறது பிஜேபி எதிர்ப்பில். ஒருவேளை திமுக அதை செய்தால் திமுக செய்கிறதும் தவறுன்னு நாங்கள் சுட்டி காட்டுவோம். இது எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் வாதமேடைக்கு பங்கேற்று உங்கள் அனைவருடைய கருத்துக்களையுமே முன்வச்சதுக்கு நன்றி. பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai.